सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्। ராதே கிருஷ்ணா, எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 36வது மற்றும் 37வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். अपि चेदसि पापेभ्यो सर्वेभ्यः पापकृत्तमः सर्वं ज्ञानप्लवेनैव व्रजिनं सन्तरिष्यसि. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 36வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அபிச்சேதசி பாபேபியோ சர்வேபியோ பாப கிருத்தம சர்வம் ஞான பிளவேனைவ விரஜினம் சந்தரிஷ்யசி என்று சொல்றார். அதாவது அந்த ஞானத்தை யாரிடமிருந்து பெற வேண்டும் என்று அவர் சொன்னார். அதாவது ஒரு சரியான ஆச்சாரியனை பார்த்து அவரின் திருவடிகளில் விழுந்து, அந்த ஒரு குரு, அந்த ஒரு ஆச்சாரியின் திருவடிகளில் விழுந்து அவருக்கே சேவை சாதிச்சு அவரையே சேவித்து அவர் கேட்கும் அனைத்து விஷயங்களையும் செய்து அவருக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை அளித்தோம் என்றால் அவர் ஆனந்தப்பட்டு நமக்கு அதுக்கு பதிலாக ஞானத்தை அளிப்பார் என்று சொன்னார். இப்படி இருக்கும் ஞானத்தின் மகிமைகளை சொல்லிட்டே வரும்போது இந்த ஸ்லோகத்தில் ஞானத்தின் மகிமையை பத்தி அவர் என்ன சொல்றார், கிருஷ்ணர் என்ன பாயிண்ட் சொல்றார் என்றால், அபிச்சேதசி பாபேபியோ சர்வேபியோ பாப கிருத்தம, அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பாவிகள், சின்னர்ஸ் என்று சொல்லணும், அதாவது பாவங்கள் செய்கிறவர்கள் பாவிகள் என்று சொல்றோம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து பாவிகளில் அந்த அனைத்து பாவிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதும் நீ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அர்ஜுனா, அதாவது இந்த பாவிகள் எல்லாம் இருக்கா, இப்போ உலகத்தில் பாவம் செய்கிறவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டா அந்த பட்டியலில் முதல் இடத்தில் நீ இருந்தாலும், அதாவது அனைத்து பாவிகளை கம்பேர் பண்ணும்போது நீ அதை விட அதிகமாகவே பாவம் செய்திருந்தாலும் சர்வம் ஞான பிளவேனைவ விரஜினம் சந்தரிஷ்யசி, இந்த ஒரு பாவிகளில் தலைவனாக, இந்த பாவிகளில் சிறந்தவனாக இருந்தாலும் அந்த ஒரு பாவக்கடலை ஞானம் என்னும் படகில் ஏறி நீ தாண்டலாம், அந்த கடலை கடந்து செல்லலாம் என்று கிருஷ்ணன் சொல்றார். அதாவது எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அது எல்லாமே ஞானம் உள்ள நுழைஞ்சிட்டு என்றால் அந்த நொடியே தூசாயிடும், அந்த நொடியே எரிந்து போயிடும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். பாவம் செய்கிறவர்களில் சிறந்தவனாக இருந்தாலும், அதாவது பாவம் செய்கிறவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பாவிகளோட கம்பேர் பண்ணும்போது அவளை விட பெரிய பாவியாக இருந்தாலும் இந்த ஞானம் என்னும் அந்த படகுல ஏறினோம் என்றால், இந்த ஞானத்தை ஒரு சரியான குரு கிட்ட பெற்றுக்கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த பாவங்கள் அனைத்துமே அழிந்து போய் இந்த பாவ கடலை ஒரு சிறிதளவு துன்பமும் இல்லாமல் கடந்து செல்லலாம் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இந்த ஒரு ஞானத்தின் மகிமையை விளக்கி சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். இப்போ அவர் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். யதைதாம்சி சமித்தோக்னிர் பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 37வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், யதைதாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததா என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது எப்படி கட்டைகளை, எப்படி விறகுகளை நம்மளோட தீயானது விழுங்குகிறதோ, எப்படி கட்டைகளை, மரக்கட்டைகளை, மர கிளைகளை எப்படி தீ எரிக்கிறதோ அது போலவே அர்ஜுனா உன்னோட அனைத்து கர்மாக்களையுமே, உன்னோட அனைத்து கர்மாலேருந்து வரும் கர்ம பலன் இது எல்லாத்தையுமே ஞானம் எரித்து விடும், ஞானம் அழுத்து விடும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்ப இந்த இடத்துல அவர் ஏன் இந்த தீயோட ஞானத்தை கம்பேர் பண்றார் என்று சொன்னா, ஒரு தீ இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு நெருப்பு இருக்கு வச்சுக்கலாம், அக்னி இருக்கு என்று வைத்துக்கலாம். அந்த அக்னியானது அனைத்தையும் உட்கொள்ளும் என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த தீ பற்றி கொள்ளுது என்றால் ஒரு காடே எரிந்து போறது, ஃபாரஸ்ட் ஃபயர் என்று பார்க்கிறோமே இப்ப செய்திகள்ல தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல, ஒரு காட்டுல தீ ஒரு இடத்துல பட்டால் போதும், தீ ஒரு பொறி, ஒரு மரத்தின் ஒரு இலையில பட்டாலும் போதும், அந்த ஒரு பொறியே அந்த காட்டையே எரிக்கக்கூடிய சக்தி உடையதாக மாறிவிடும் என்று சொல்றான். அது போலவே ஞானமும் ஒரு சிறிதளவு நம்ம குரு கிட்ட பெற்றுக்கொண்டோம் என்றால், ஆஹா இந்த ஞானத்துல இவ்வளவு பலன் இருக்கே, இதை திருப்பி நம்ம பெற்றுக்கணும், இதோட அடுத்த லெவல் என்ன என்று பார்க்கணும்.
இந்த ஞானத்தில் எத்தனை கிளைகள் இருக்கு என்று பார்க்கணும், பகவானை சென்று அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு என்று பார்க்கணும். அந்த குருவிடமிருந்து இந்த ஞானத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரிடம் இன்னும் கத்துக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குமா. ஞானத்தை தான் எவ்வளவு பெற்றாலும் சலித்துக் கொள்ளாமல் இன்னும் பெறக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது என்று சொல்றார். அப்படி இருக்கும் ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும் என்ற ஒரு ஆர்வம் வரும்போது இந்த ஒரு சின்ன தீப்பொறியாக இருக்கும் அந்த ஒரு ஞானமானது அவ்வளவு பெரிய காடாக, அஞ்ஞானம் என்கிற அந்த ஒரு காட்டை எரிக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஃபயராக, ஒரு காட்டு தீயாக மாறிவிடும் என்று சொல்றான். அப்பேற்பட்ட அந்த ஞானமானது கட்டைகளை, விறகுகளை எப்படி தீ எரிக்கிறதோ, கட்டைகளை, விறகுகளை எப்படி அக்னி எரிக்கிறதோ, அது போலவே உன்னோட அஞ்ஞானத்தை இந்த ஞானமானது எரித்துவிடும். அந்த ஞானம் உன் அஞ்ஞானத்தை விலக்கிவிடும், அழுத்துவிடும் என்று சொல்றார் உன்னோட கிருஷ்ணர். அது போலவே இன்னொரு சின்ன உதாரணம் என்ன எடுத்துக்கலாம் என்றால், ஒரு விதை இருக்கு என்று வச்சுக்கலாம், ஒரு சீடு இருக்கு என்று வச்சுக்கலாம். அந்த ஒரு விதையை நம்ம அந்த பூமியில புதைச்சிட்டு அந்த ஒரு விதைக்கு நம்ம நீர் பாய்ச்சினோம், அதுக்கேற்ற மாதிரி உரம் எல்லாம் போட்டோம் என்றால் அந்த ஒரு விதை செடியாக மாறும், ஒரு பிளான்டாக மாறும், அது வளரும் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதே விதையை நீங்க கையில எடுத்துக்கோங்க, ஒரு எரியிற அக்னியில அந்த ஒரு விதையை போட்டுருங்கோ, அதனால கருகி போற அளவுக்கு, பொசுங்கி கருகி போற அளவுக்கு அந்த ஒரு விதையை எடுத்து திருப்பி பூமியில புதைச்சு அந்த தண்ணி விட்டா அதுல செடி வருமா? வராது. இதற்கான ஒரு பொருளாக என்ன சொல்றா என்றால், இந்த ஒரு விதை தான் கர்மா என்று சொல்றா. இந்த சீடு தான் கர்மா. இந்த கர்மாலேருந்து, இந்த விதையிலேருந்து வரும் செடி தான் கர்மாலேருந்து வரும் கர்ம பலன். கர்ம பலன் இருந்தால் கர்ம பந்தம் ஏற்படும். கர்ம பந்தம் ஏற்பட்டால் இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவை சென்று அடைய முடியாது. இந்த கர்ம பந்தத்தை அழிக்க வேண்டும், ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடையணும் என்றால் கர்ம பந்தத்தை அழிக்க வேண்டும். கர்ம பந்தத்தை அழிக்க வேண்டும் என்றால் கர்ம பலன் நம்மை தீண்டக்கூடாது. கர்ம பலன் நம்மளை தீண்டக்கூடாது என்றால் நம்ம செய்யற அனைத்து செயலிலிருந்து ஒரு பலனையும் தியாகம் செய்ய வேண்டும். நம்ம எந்த செயலை செய்தாலும் இதை நான் தான் செய்கிறேன் என்று ஒரு பாவம் இல்லாமல், ஒரு அகங்காரம் மமகாரம் இல்லாமல், நிஷ்காமமாக, அதாவது எந்த ஒரு ஆசையுமே இல்லாமல் அந்த செயலை செய்ய வேண்டும். இந்த செயலை செய்வதற்காக பகவான் ஒரு கருவியாக தான் யூஸ் பண்ணிக்கிறாரே தவிர இந்த செயலை நான் தான், இந்த சரீரம், இந்த தேகம் தான் செய்யறது என்கிற அந்த ஒரு எண்ணம் துளி அளவு கூட இருக்கக்கூடாது என்று சொல்றான். இப்படி ஞானத்தில் கர்மாக்களை தியாகம் செய்வதுதான், ஞானத்தில் கர்ம பலனை தியாகம் செய்வதுதான் ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயர் என்றே பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த ஞானத்தில் இந்த கர்மாவை நம்ம தியாகம் செய்தோம், அதை நம்ம ஹோமம் யாகம் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்று இந்த ஒரு அஞ்ஞானத்தை ஒரு காட்டோட கம்பேர் பண்ணி, ஒரு வனத்தோட கம்பேர் பண்ணி, அந்த ஒரு காட்டை அடிக்கக்கூடிய காட்டு தீயாக, ஒரு சின்ன பொறியாக இருந்தாலும் சரி, ஒரு காட்டு தீயாக இங்க ஞானம் விளங்குகிறது என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 36வது மற்றும் 37வது ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகா சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.